எழுதினா வந்து இந்த காலத்தில் படிக்கிறதுக்கு பொறுமை இல்லை. நம்ம டாக்குமெண்ட்ரியாக எடுத்தால் தான் அதை வந்து வெளிப்படுத்த முடியும், எல்லாருக்கும் தெரிய வரணும். ஏன்னா இது வந்து இவர் சும்மா தமிழ்நாடு இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் போய்ட்டுன்னு ஆஸ்பெக்ட் ஆஃப் த போய்ட் அதை வந்து வெளியில் காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டாக்குமெண்ட்ரி பண்ணினது. பாரதியார் நிறையா படிச்சிருக்கேன், ஓரளவுக்கு தெரியும். ரொம்ப தேர்ச்சி இல்லை, ஆனாலும் தெரியும். ஆனால் அதில் எப்போவுமே ஆச்சரியப்படுறது வந்து இவ்வளோ எழுதியிருக்காரே, இவ்வளோ படிச்சிருக்காரே, இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காரே. ஒரு செல்ஃபோன் இல்லாத ஒரு காலகட்டத்தில் எப்படி இவர் இத்தனை விஷயத்தை அவர் சாதிக்க முடிஞ்சுதுங்கிற ஒரு பாரதியாரோட கருத்துகள் வெறும் ஹிந்துவிசம் சம்மந்தப்பட்டதாக இருக்கக்கூடாது. இது எந்த மதம் என்ன எண்ணத்துக்கு எந்த இதில் இருந்தாலும் இது என்னென்னா அவரோட யூனிவர்சல் ப்ரைமார்டியல் எனர்ஜிங்கிறாங்களே ஆங்கிலத்தில். ஆவணப்படத்தை பார்த்து அதில் இருக்கிற உள் கருத்தை வாங்கிட்டா என்னுடைய நம்பிக்கை, எனக்கு அது நான் பண்ண என்ன பாதிச்சுது, அதை பார்த்து உங்களுக்கு வந்து அதை பாதித்து அதை வந்து நல்ல விதமாக ஆகும், நம்ம கேரக்டரே கொஞ்சம் மாறும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இது எடுக்கணுங்கிற ஒரு காரணம் வந்து ரொம்ப கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். எப்படின்னா ஒரு நாளைக்கு மத்தியானம் நான் ஏதோ புஸ்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு தோணித்து இவர் பாரதியார் வந்து சகோதரி நிவேதிதாவை தமிழ்நாட்டில் மீட் பண்ணாங்களா இல்லை கல்கட்டாலே போஸ்பாரா லேன்லையான்னு அது சம்மந்தமாக நான் கொஞ்சம் இன்டர்நெட்டில் போட்டு பார்த்து அது இது பண்ணின போது எனக்கு ஒரு இது தெரிய வந்தது. சகோதரி நிவேதிதானால தான் அவருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், ஒரு ஆன்மீக உணர்ச்சி அவர் பட்டார். அதுலேருந்து அவருக்கு வந்து அவரோட சிந்தனைகள், தாட்ஸ், ஐடியல்ஸுங்கிறாங்களா எல்லாமே மாறித்து. அது இந்த ரொம்ப படிக்க அது எல்லாம் ஒரு ஆர்வம் பட்டது. அந்த விஷயம் எனக்கே இவ்வளவா தெரியலையேங்கிறதுனால நான் இன்னும் படிக்க ஆரம்பித்தேன். படிக்கும்போது தான் எனக்கு தெரிய வந்தது அவரோட ஆன்மீக சைடு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் சொன்ன மாதிரி அவரோட போராட்ட வீரர், அவர் வந்து தேசிய கவிஞர் எல்லாம் தெரியும் எல்லாருக்கும். ஆனால் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆன்மீக அவரோட பிரயாணத்தை ரொம்ப பேருக்கு தெரியாது. அதை வெளிப்படுத்தணுங்கிறதுனால தான் நான் இது முயற்சி ஆரம்பித்தேன். தொடர்ந்து ரொம்ப அழகாக அமைஞ்சு வந்தது. அதுக்கு பல காரணங்கள் இருந்தது. இதுலேயும் நிறையா பேர் ஒத்துழைச்சாங்க. அந்த ஒத்துழைச்சதுனால இந்த டாக்குமெண்ட்ரிக்கு ஒரு புது அர்த்தம், புது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டுக் அ நியூ ஷேப்பும் பாருங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி ஒரு இதாக வந்தது. அண்ட் எல்லோரும் இதை மட்டும் பார்த்தவங்க எல்லோரும் சொல்கிறாங்க இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு. எனக்கு இன்ஃபேக்ட் நம்மளுக்கே தெரியல. அதுக்கப்புறம் யாருக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் நல்லா அழகாக வெளிப்படுத்தி இதை ஸ்கிரிப்ட் எழுதினதுனால அழகாக இதை அமைக்க முடிஞ்சது. நான் பாரதியார் நிறையா படிச்சிருக்கேன், ஓரளவுக்கு தெரியும். ரொம்ப தேர்ச்சி இல்லை, ஆனாலும் தெரியும். ஆனால் அதில் எப்போவுமே ஆச்சரியப்படுறது வந்து இவ்வளோ எழுதியிருக்காரே, இவ்வளோ படிச்சிருக்காரே, இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காரே, எப்படி 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 அந்த அதை எப்படி முடிஞ்சது ஒரு மனுஷன் இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து எல்லாருக்கும் நேரம் இல்லை, டைம் இல்லைன்னு போய் அவசரமாக ஓடின்னு இருக்கிற நேரத்தில் ஒருத்தர் வந்து ஒரு செல்ஃபோன் இல்லாத ஒரு காலகட்டத்தில் எப்படி இவர் இத்தனை விஷயத்தை அவர் சாதிக்க முடிஞ்சுதுங்கிற ஒரு கேள்வி எனக்கு எப்பவுமே உண்டு. எப்பவுமே ஆச்சரியப்படுவோம், அதுவும் இந்த சின்ன வயசுக்குள்ளே. அப்போது அவள் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ஆழமாக நானும் யோசிக்க ஆரம்பித்தேன். உள்ளே போக போக அந்த உள்ளே எங்கேருந்து அந்த எனர்ஜி வந்தது இவருக்கு பண்ணுறதுக்கு, இத்தனை விஷயம், இத்தனை எழுத்து, இத்தனை தாட்ஸ், இவ்வளோ ஒரு முற்போக்கான ஒரு திங்கிங் எப்படி வந்ததுன்னு யோசிக்க அது உள்ளே போக போக அவருக்கு இந்த ஒரு காஸ்மிக் எனர்ஜி, ஒரு சக்தியுடைய ஒரு அம்சம் இல்லைன்னா கண்டிப்பாக இது முடியாது அப்படிங்கிறது அங்கேயே ப்ரூவ் ஆகிடுது. பட் நமக்கு உள்ளே போக போக தான் அவர் எப்படி அதுக்கு வந்தாருங்கிறது அங்கே தெரிய வந்தது. எனக்கே இது ஒரு டிஸ்கவரி தான் இந்த ஹோல் ஃபில்மே.
ஆச்சரியங்கிறது அஃப்கோர்ஸ் பல்லமே எல்லாருமே ஏதாவது புதுசாக கற்றுண்டாத ஒரு ஆச்சரியம் தான், ஒரு புதுமையாக இருக்கும். பட் எனக்கு இதில் ரொம்ப என்ன ரொம்ப மனசில் பாதித்தது வந்து என்னென்னா, அவருக்கு வந்து சிஸ்டர் சகோதரி நிவேதா அங்கே பார்த்தா மீட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு பிறகு சுவாமி விவேகானந்தரை பற்றி எவ்வளோ எழுதியிருக்காரு. அது சுவாமி விவேகானந்தரோட குரு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான். அவருடைய மெசேஜ் கொடுத்துருக்காருன்னா எல்லா ஜாதி பேதங்களும் ஒன்று தான் அப்படின்னு. ஏன்னா அவர் அது மாதிரி இருந்து காமிச்சிருக்காரு. அதுவும் அதே மாதிரி தான் பாரதியாரும் அதே நோக்கத்தில் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. பார்த்தேன் நிறையா சிமிலாரிட்டி, நிறையா பொருத்தங்கள் இருந்தது. அந்த பொருத்தத்தை பார்க்க பார்க்க எனக்கு அதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஆச்சரியமான விஷயம் இருந்தது. இத்தனை விஷயமாக இருக்கே நம்மளுக்கு தெரியாமல் போயிடுத்தேன்னு அதை நான் எனக்கு கற்றுக்கிற மூலத்தில் அப்புறம் நினச்சிட்டேன். எனக்கு மாத்திரம் என்ன, நிறையா பேருக்கு கேட்டபோது அவங்களுக்கும் தெரியல. அதனால நம்ம இதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் அவர் வந்து அரவிந்தர்கிட்ட போய் நிறையா பேச்சு மீட் பண்ணி பேசி எல்லாம் பண்ணினும்போது தான் அவருக்கு வைதிக இதில் வந்து வேதங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதுலேருந்து அவர் வந்து உபநிஷத்தை ட்ரான்ஸ்லேட் பண்ணார், பாசுரங்கள்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணாருங்கிறது தெரிய வந்தது. இந்த மாதிரி யாரெல்லாம் அவருக்கு வந்து லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்களோ, இல்லை புதுசாக ஏதாவது அவங்களுக்கு ஒரு அறியறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்காங்களோங்கிறத அப்போ நினச்சினேன். சரி, இனிமேல் நம்மளும் வந்து இதை ஒரு எப்படியாவது வெளிப்படுத்தணும். ஆனால் எழுதினா வந்து இந்த காலத்தில் படிக்கிறதுக்கு பொறுமை இல்லை. நம்ம டாக்குமெண்ட்ரியாக எடுத்தால் தான் அதை வந்து வெளிப்படுத்த முடியும், எல்லாருக்கும் தெரிய வரணும். ஏன்னா இது வந்து இவர் சும்மா தமிழ்நாடு இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் போய்ட்டுன்னு ஆஸ்பெக்ட் ஆஃப் த போய்ட் அதை வந்து வெளியில் காமிக்கணுங்கிறதுக்காக தான் இதை டாக்குமெண்ட்ரி பண்ணினது. சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஏன்னா இந்த கான்செப்டே ரொம்ப ஈசோட்டரிக். அதாவது நமக்கு டேஞ்சிபிள் கிடையாது. நம்ம வந்து அளந்து எழுந்து கையால் தொட்டு அந்த மாதிரி பண்ண முடியாதது. ஸோ அப்போது அவருக்கு உள்ளே போகணுன்னா நமக்குள்ளே போகணும். அப்படி தான் என்னோடய ஜேர்னி அங்கே ஆரம்பிச்சிது. ஏன்னா அவர் வந்து இவ்வளோ ஒரு ஆழமான ஒரு ஒரு பக்தியோ ஒரு ஒரு நம்பிக்கை, ஒரு ஒரு தகர்த்த முடியாத ஒரு தீவிர என்ன சொல்கிறது, நோயிங்னு சொல்லுவாள், தெரிதல், அங்கே மாதிரி இருக்கும் பொழுது அவருக்கு அது எப்படி அந்த ஒரு ஸ்திரமான ஒரு இது வந்தது அப்படிங்கிறது என்னுடைய உள்ளூர தேடல். அப்போது அது படிக்க படிக்க இல்லை அந்த அந்த போக போக இந்த எக்ஸ்பீரியன்ஸே, இந்த பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸஸ்லேயே நிறைய விஷயங்கள் நம்ம கைக்கு மீறி இருக்குங்கிறது எனக்கே அந்த அனுபவத்தினாலேயே தெரிஞ்சுது. சில விஷயங்கள் நாம் நடக்கும்னு நினைப்போம், நடக்காதுன்னு நினைப்போம், அது நடக்கும். இல்லை நடக்கும்னு நினைப்போம், நடக்காது. அது நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்னையே ஆச்சரியப்பட வச்சுது. அப்போ நம்ம மீறி இன்னொரு சக்தி அங்கே வந்து நடக்கிறதுங்கிறது இப்போது ஒவ்வொன்றா சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் அது போக போக வந்தது. அப்போது நமக்கு சரி, இது நமக்கு மீறி ஏதோ ஒன்று ஆப்ரேட் ஆகிறதுங்கிற அந்த ஒரு ஒரு உணர்தல் எனக்கு வந்தது. அப்போ தான் அது ஓஹோ, பாரதிக்கு இது விட எவ்வளோ இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் ஒரு புரிதல்னு கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் ரொம்ப வேறு லெவலில் இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு 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 கிளான்ஸ் ஒரு கிளிம்ப்ஸ் கிடச்சிது. அதை வச்சு நம்ம சரி, நமக்கு இந்த ரூட்டில் போனாக்க நமக்கு இதை புரியும் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் இதை எப்படி அதை கோர்வையாக கொண்டு வர்றது, நம்ம ஏன்னா இதை வந்து நம்ம மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வரணும்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கொண்டு வரணும். அப்போது நம்ம சில போர்ஷன்ஸை வந்து ஒரு ஆக்டிங் மூலமாக ஒரு சீன் கொண்டு வர மூலமாக கொண்டு வரணும். சில போர்ஷன்ஸை வந்து நம்ம எடுத்து சொல்லி ஒரு மக்களுக்கு புரியிற ஒரு கேஷுவல் கலோக்கியல் டாக்கில் கொண்டு வரணும். இல்லாட்டா எல்லாமே நம்ம கிளாசிக்கல் தமிழில் போட்டாக்க மக்கள் அதை வந்து மூடிட்டு போகிறதுக்கும் சான்ஸ் உண்டு. இன்னொன்று வந்து அந்த சில விஷயங்கள் வந்து அனிமேஷன், அதாவது டயக்ராம்ஸ் மூலம் கொண்டு வரணும். ஸோ ஒரு விதவிதமான ஒரு டெக்னிக்கல் யுக்திகளை கடைப்பிடிச்சி தான் இதை வந்து நம்ம எப்படி எதை எந்த அளவுக்கு போடலாம், எந்த அளவுக்கு இது பண்ணலாங்கிறத கொஞ்சம் யோசித்து பண்ணுறது. தட் வாஸ் அ சேலஞ்ச். தட் வாஸ் அ ரியல். இல்லை, எனக்கு வந்து என்னென்னா ஒரு ஐடியா வந்து உருவாயிடுச்சு. அதை வந்து நான் நிரஞ்சன்கிட்ட சொல்லி அவர் ரொம்ப அழகான ஸ்கிரிப்ட் எழுதிட்டார். ஆனால் இந்த ஸ்கிரிப்டை எப்படி வெளியப்படுத்துறது? ஏன்னா டைரக்டர் மேடம் சொல்கிற மாதிரி இவரோட வரலாறு இல்லை,
இது வந்து ஆன்மீகத்துக்கு சொல்கிறச்சு ஆன்மீகங்கிறது எப்படி காமிக்க போகிறீங்க, அதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும், மனுஷா கேட்குற மாதிரியும் இருக்கணும். அதனால ஒரு ஒரு எந்தெந்த சம்பவங்கள்லாம் இம்பார்ட்டண்ட் எப்படி அதை பிரிச்சு அந்த மாதிரி எடுத்து பண்ணினோம். அதுதான் கொஞ்சம் டைம் ஆச்சு எங்களுக்கு. 2-3 தடவை அதை ரிவைஸ் பண்ணி அதை இப்படி போடலாமா அப்படி போட்டால் பெட்டராக இருக்குமா, அப்புறம் இந்த கார்ட்டூன் மூலமாக கொஞ்சம் காமிச்சா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஜனரஞ்சமாக இருக்கும். பாட்டு டான்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கோம். ஏன்னா அவரோட சில பாடல்கள்லாம் டான்ஸு கூட யூஸ் படுத்துகிறாங்க. ஆனால் அதில் என்னென்னா நிறைய தத்துவங்கள் இருக்குது. அந்த தத்துவத்தை வெளிப்படுத்தி அதே மாதிரி டான்ஸையும் கொஞ்சம் காமிச்சா அந்த தத்துவத்தை புரியும்ட்டா தத்துவத்தை பற்றி பண்ணால் லெக்சர் மாதிரி ஆகிடும். அதனால் அது வேண்டாம், இப்படி பண்ணலாம். அப்புறம் பாட்டுகளில் தான் எந்தெந்த பாட்டு எந்தெந்த சந்தர்ப்பத்தில் உருவாக்கினார், கவிதையே பாட்டாக அப்புறம் மாறியாச்சு. பட் முதல்ல அந்த கவிதைகள் எப்போ எழுதினார் அதுவும் அதில் காமிச்சிருக்கோம். ஸோ அதனோட ரெலவென்ஸ் என்னென்னா அவரோட எழுதினதெல்லாம் ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் நடந்திருக்கு. அதெல்லாம் நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கோம். இந்த இதெல்லாம் ஒரு சேலஞ்சாக தான் இருந்தது. சேலஞ்சுன்னு எடுத்துக்க மாட்டேன். இதெல்லாம் நம்ம ஒரு விஷயத்தை பண்ண போகிறச்ச, ஒரு வீடு கட்ட போகிறச்ச எப்படி நம்மளுக்கு வந்து இங்கே வைக்கலாமா, கதவு இங்கே வைக்கலாமா, ஜன்னல் இங்கே வைக்கணுமா, இப்படி வந்தால் காற்று வருமாங்கிற மாதிரி எல்லாம் பார்க்குறோமோ அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் உருவாக்கினா நிறையகள் சிந்தனை பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் நான் சொல்லுவேன். எங்களோட முயற்சிக்கு அது ஒரு பெரிய இதாக இருந்தது. சேலஞ்சுன்னு இல்லை, எங்களுக்கும் கற்றுக்க வேண்டிய விஷயமா இருந்தது. அதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து பாரதியாரோட கருத்துகள் வெறும் ஹிந்துயிசம் சம்பந்தப்பட்டதாக இருக்கக்கூடாது. இது எந்த மதம் எண்ணத்துக்கு எந்த இதில் இருந்தாலும் இது என்னென்னா அவரோட யூனிவர்சல் ப்ரைமார்டியல் எனர்ஜிங்கிறாங்களே ஆங்கிலத்தில், அந்த மாதிரி அந்த பராசக்தி வந்து வெறும் ஒரு ரூபத்தில் இல்லை, பராசக்திங்கிற அந்த சக்தி எல்லாத்துலேயும் இருக்குது. அதாவது மனுஷாலையும் இருக்குது, மிருகங்கள்லேயும் இருக்குது, செடி கொடி மரம் மேகங்கள் ஆகாசத்தில் எல்லாத்துலேயும் இருக்குது, ஒரு மலையிலையும் இருக்குது. அது அந்த எனர்ஜி அவர் பார்க்குறாரு, அந்த எனர்ஜி தான் அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த எனர்ஜி வந்து எந்த ரிலீஜனாக இருந்தாலும் அது வந்து இட் அப்ளைஸ் டு எவ்ரி ரிலீஜன். ஆனால் இதுக்கு ஒரு நல்ல யூனிவர்சல் அப்பீல் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் அவரோட கருத்துக்களில். அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால அதுதான் நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கோம் இந்த டாக்குமெண்ட்ரியில். இந்த லொக்கேஷன்லாம் வந்தது எப்படி போனோங்கிறதெல்லாம் ரொம்ப நம்ம நிரஞ்சன் பாரதிக்கு தான் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து அஃப்கோர்ஸ் அவர் குடும்பத்து வம்சதாரி, அவருக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியும். ஆனால் அழகாக எல்லாத்துலேயும் எந்தெந்த பாட்டு எந்த இடத்துல நடந்தது, எப்படி அவர் எந்த சின்ன வயசில் எங்கே இருந்தார், அதுக்கப்புறம் அவருக்கு அந்த இதில் கவிதைகளில் இன்ட்ரெஸ்ட் வந்தால் எங்கே போய் எழுதுவார், எல்லாம் அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுனால எங்கள் வேலை அந்த வகையில் ரொம்ப சுலபமாக போயிடுது. அதனால் அவர் தான் எங்களை வந்து ஒரு இடத்துக்கும் கடையமாக இருக்கட்டும், எட்டியாப்புறம் அஃப்கோர்ஸ் அவர் பிறந்த ஊர், அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஊர்களுக்கு, அப்புறம் பாண்டிச்சேரியில் சில கோவில்களுக்கு அவர் தான் கூட்டிகிட்டு போய் லொக்கேஷனில் பண்ண முடிஞ்சதுனால நாங்கள் அவருக்கு ரொம்ப நன்றி பட்டிருக்கோம். அவரோட அப்பீல் டு யங்ஸ்டர்ஸ் ஆக்சுவலி தட் இஸ் அது ரொம்ப ஒரு எனக்கு அப்பீலான விஷயம். ஏன்னா அவர் வந்து எழுதுறதுலேயே அவர் வந்து அவர் வார்த்தைகள்லேயே அந்த ஒரு அப்பீல் இருக்குது. அந்த மக்களை கவரக்கூடிய அவருடைய சந்தம், அவருடைய வார்த்தைகள் எல்லாம். அதையும் மீறி இப்போது இந்த படத்து மூலமாக நான் என்ன ரொம்ப பார்க்குறேன்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கேள்வி கேட்குறாங்க. நல்லது தான், கேள்வி கேட்குறது நல்லது. நம்மளுடைய ட்ரெடிஷன் என்ன, நான் ஏன் ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும், நான் ஏன் இதை பண்ணணும், நான் ஏன் எங்கள் பக்தியாக இருக்கணும், இதெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் நான் பாரதியில் பார்க்குறேன். அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப ஒரு மனசை தொட்ட விஷயம். ஏன்னா அவர் ஒரு யங்ஸ்டர், ஹி வாஸ் நாட் ஓல்ட் ஆர் எனிதிங். அவர் வந்து இந்த ஒரு விஷயத்தில் ஆழமாக போய் தனக்கு எப்படி அதை வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அது கொண்டு வந்து அதை வச்சு அவர் வந்து ஆப்ரேட் ஆனார் அப்படிங்கிறது ஒரு பெரிய எண்ணம் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதை அந்த அளவுக்கு நம்ம ஒரு இன்டெகிரிட்டியோட அந்த சக்தியை உள்கொண்டு வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணினாக்கா இன்னும் எங்கெல்லாம் நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கிற எனக்கு தோணும். அதுதான் ஐ திங்க் யங்ஸ்டர்ஸ்க்கு இது போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷ். முதல்ல 2-3 கருத்துகள் பாரதியார் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒன்று வந்து சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி அவரும் சொல்லியிருக்கார், முதல்ல நம்ம தன்னையே லிபரேட் பண்ணிக்கணும். அதாவது
கேரக்டர் பில்டிங், நம்ம கேரக்டர் நல்லா டெவலப் பண்ணிக்கணும். கேரக்டர் நம்மளோட மனசை நல்லா திருடமாக படுத்திட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் எந்த வேலையை பண்ணாலும் நன்னா நடக்கும். வெதர் அரசியலாக இருக்கட்டும், தேச சேவையாக இருக்கட்டும், சமூக சேவையாக இருக்கட்டும், இல்லை நம்ம தொழிலாக இருக்கட்டும், பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் நேர்மைங்கிறது ரொம்ப அவசியமானது. அது அவர் கவிதை மூலமாக, கருத்துகள் மூலமாக ரொம்ப நல்லா வெளிப்படுத்தியிருக்கார். அதுதான் இன்றைக்கி நாட்டுக்கு தேவை. அதனால் நான் எஜுகேஷன் சிஸ்டம்லேயே இதை கொண்டு வரணும். மாரல் கிளாஸஸ்ன்னு ஒரு ரிலிஜன் கொண்டு வர வேண்டாம். இதெல்லாம் யூனிவர்சல் தாட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு வரணும்னு. ரெண்டாவது, அவர் வந்து எத்தனை கோடி இன்பம் கொடுத்தா இறைவான்னு ஒரு பாட்டு பாடியிருக்கார். அது எல்லாருக்கும் மனசு ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். ஏன்னா அவருக்கு இல்லாத கஷ்டங்கள் கிடையாது. 38 வயசு தான். அவருக்கு பண கஷ்டமோ எல்லாம் வீட்டில் இது நாடாக ஓடின்னு இருக்கார். இப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து கடவுள்கிட்ட வந்து நன்றியை சொல்கிறாரு பாருங்க. அதுதான் முக்கியம். நம்ம வந்து நம்மளோட கஷ்டம்தான் பெருசுன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் கிடச்சிருக்கு, மற்றவாளை பார்த்து நம்மளுக்கு வந்து அது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம கஷ்டம்லாம் பெருசு இல்லை. கடவுள் நம்மளுக்கு இது கொடுத்துருக்காள், எவ்வளோ பாக்கியங்கள் கொடுத்துருக்காரு, எவ்வளோ சந்தர்ப்பம் கொடுத்துருக்காள், அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். அந்த விஷயம் பண்ணணும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதில். அது இன்ஃபேக்ட் அதுதான் எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் வித் பாரதியாருன்னு நான் சொல்லலாம். மூணாவது விஷயம் வந்து அவர் ஒரு மாயை பழித்தல்னு ஒரு பாட்டு பாடியிருக்கார். அதில் வந்து பெரும்பாலும் நீங்கள் கவிஞர், ஆன்மீகத்தில் இருக்கிறவா எல்லாருமே செயின்ஸுமாங்களே, அவங்களாம் எல்லாருமே கடவுள்கிட்ட எப்போவும் வேண்டிப்பாங்க. நீ எனக்கு எப்போ தரிசனம் கொடுப்ப, எப்போ விடுதலை கொடுப்ப, எப்போ நீ வந்து எனக்கு இந்த கஷ்டத்துலேருந்து வழியில் எடுப்ப, இப்படியே தான் கேட்டு இருப்பாங்க. ஆனால் பாரதியார் வந்து அதை வந்து தன்னோட பொறுப்பாக எடுத்துக்கிறார், அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிறார். அவர் சொல்கிறார், மாயை நீ என்னை வந்து என்ன தாக்க முடியும், நான் உன்னை ஜெயிச்சு காமிக்கிறேன், நீ என்னை வந்து ஒன்றும் இது ஹிம்சப்படுத்த முடியாது, நான் உன்னை இப்படியே அந்த கவிதையில் வர எனக்கு அது என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, அதாவது ஹீ இஸ் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஹிஸ் ஆக்ஷன். அது ரொம்ப முக்கியம். அது நம்ம ஒரு தடவை நம்மளோட முயற்சி, நம்மளோட இதுதான் இருக்கணும், ஈடுபாடு இருக்கணும். அது அப்படி வந்துருத்துனா நம்ம எதுவுமே வந்து மற்றவாட்டை எதிர்பார்க்க மாட்டோம். அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் கேரக்டர் பில்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எனக்கு அந்த 3-4 விஷயங்கள் தான், அந்த மாதிரி நிறைய 2-3 விஷயங்கள் இருக்குது. அதுகள் தான் வந்து பாரதியாரை பற்றி எனக்கு ரொம்ப மனசை என்ன சொல்கிறது அட்ராக்ட் பண்ணிது. அண்ட் இதுதான் வெளிப்படுத்தணும்னு நான் நினச்சேன். சிங்கப்பூரில் எல்லாருமே தமிழில் ரொம்ப ஈடுபாடாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் நல்லாவே தமிழ் பேசுகிறாங்க. அங்கே அவங்களோட செய்திகள்லாம் தமிழில் ரொம்ப நல்லா தயாரித்து செந்தமிழில் அழகான தமிழில் நடத்திட்டு வராங்க. ரொம்ப பெருமையாக இருக்கும். இந்தியாவுக்கு வெளியில் இந்த ஒரு இடத்துல தான் தமிழ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ். அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதில் நிறையா வந்து லிட்ரரி எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க. அந்த எழுத்தாளர்கள் எல்லாமே ரொம்ப பாரதியார்கிட்ட ஈடுபாடு. பாரதிதாசன் எந்த கவிதையாக இருந்தாலும் ரொம்ப அழகாக அதை எடுத்து நிறைய சொற்பொழிவுகள், நிறைய சிம்போசியம், செமினார் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து, என்னோடய குழந்தைலாம் சிங்கப்பூரில் தான் படித்தாங்க. அவங்களாம் நிறைய பாரதியாரோட கவிதைகள்லாம் கற்றுட்டுருக்காங்க. அந்த மாதிரி அந்த சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும், நல்ல வரவேற்பு இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. இந்த ஆவணப்படத்தை பார்த்து அதில் இருக்கிற உள்கருத்தை வாங்கிட்டா என்னுடைய நம்பிக்கை, எனக்கு அது நான் பண்ண என்ன பாதிச்சுது, அதை பார்த்து உங்களுக்கு வந்து அதை பாதித்து அதை வந்து நல்ல விதமாக ஆகும், நம்ம கேரக்டரே கொஞ்சம் மாறும் அப்படின்ட்டு எனக்கு தோணுறது நல்ல விதத்துக்கு. அதை பார்த்து அதோடைய உள்கருத்தை உள்வாங்கி அதை கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு தோணுறது. அது மாதிரி செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக பாரதியாரோடைய கருத்துகள், பாரதியார் அந்த காஸ்மிக் எனர்ஜியை உள்வாங்கின அந்த சக்தி எல்லாருக்கும் வரும். பாரதியார் எங்களோட சக்திதாசன் டீம் ஓட வேலை நல்லபடியாக முடிஞ்சு கொடுத்து, நாங்கள் நிறையா ரிசர்ச் பண்ணி இதில் 2 வருஷமாக ஒத்துழைச்சி எல்லாம் பண்ணினோம். எல்லாருமே ரொம்ப அழகாக வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இனிமேல் என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, இந்த டாக்குமெண்ட்ரி எல்லோரும் பார்த்துட்டு எல்லோரும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணணும். இதை ஷேர் பண்ண தான் இது வந்து நிறையா பேருக்கு தெரிய வரும். நிறையா பேருக்கு நம்ம இது வந்து ஒரு சமூக சேவையாக எடுத்துக்கலாமே. நம்ம கவிஞர் பாரதியார் அவரோட பெருமையும் புகழும் நம்ம 4 பேருக்கு சொல்கிறது நம்மளோட கடமை. ஒரே ஒரு விஷயம் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன்.
இது பாரதியாரை வந்து கற்றுக்கணுங்கிறதுக்காக தமிழ் தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த டாக்குமெண்ட்ரியில் இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குது. நிறைய இடத்துல வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் கிடைக்கிறது பாரதியாரோடது. இதில் என்னென்னா பாரதியார் என்ன சொல்ல வந்தாருங்கிறது ஒரு அளவுக்கு சப்டைட்டில் புரிஞ்சுண்டு அப்புறம் அவங்க போய் அந்த கவிதைகளோட டிரான்ஸ்லேஷன் படித்தாங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு தமிழ் கூட அவ்வளோ நல்லா வராட்டா கூட அவங்க பண்ணிக்கலாம். நானே ரொம்ப தமிழ் கற்றுண்டதில்லை, அதனால தான் கொஞ்சம் பேசுகிறதுக்கு தாமதமாக இருந்தாலும். ஆனால் பாரதியாரே எனக்கு ரொம்ப புரியறது. அவர் என்னோட அவர் இன்னொரு உபகுருன்னே கூட சொல்லலாம். அவர் என்னோட ஏன்னா இது தமிழ் கற்றுண்டா தான் பாரதியாரை புரிஞ்சுக்கணும், பெங்காலி கற்றுண்டா தான் டேகோரை புரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை. கவிதைங்கிறது மனசுலேருந்து இன்னொரு மனசுக்கு தாவர விஷயம். இந்தியா சுதந்திர நாடுன்னு நம்ம சொல்கிறோம், சுதந்திரம் வாங்கினோங்கிறது பெருமையாக பேசுகிறோம். ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற ஜெனரேஷன்ஸ் முக்கால்வாசி பேருக்கு சுதந்திரம் வாங்கினது ஒரு ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரியாக இருக்குது. அதோடைய ரியாலிட்டி இன்றைக்கி அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஜெனரேஷன் மாறியாச்சு, அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் வந்து சுதந்திரங்கிறது மைண்டில் இருக்குங்கிறது அவங்களுக்கு அது புரியாது. நிறைய பேர் வந்து பாக்கி விஷயங்களை மைண்டில் போட்டு அதுக்கு அடிமையாக இருக்காங்க. இதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது பாரதியாருங்கிறவர் மைண்டு அன்றைக்கி சுதந்திரம் ஃபிசிக்கலாக இல்லாத காலகட்டத்துலேயும் மென்டலி ஹி வாஸ் அ ஃப்ரீ மேன். அந்த ஃப்ரீடம், அந்த சென்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த உலகத்தை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங், மக்களை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஸ்ட்ராங்கான காஸ்மாஸ் பற்றிய அண்டர்ஸ்டாண்டிங், அது இன்றைக்கி நம்ம புரிஞ்சால், பாரதியோடைய அந்த ஆஸ்பெக்டை புரிஞ்சுட்டா இன்றைக்கி நாமளும் அதே சுதந்திரத்தோடு அதே ஃப்ரீடத்தோடு நாமளும் வாழலாம். அதுதான் இன்றைக்கி தேவை. பாரதியார் சொன்ன ஒரு கருத்து இன்றைக்கும் அது ரெலவெண்ட்டாக இருக்குது. என்னென்னா, பெண் விடுதலை இல்லாமல் மண் விடுதலை இல்லைங்க. நாங்கள் பெண் விடுதலைக்கு இன்னும் நம்ம போராடிட்டு இருக்கோம். ஏன்னா அவளோட செக்யூரிட்டி சேஃப்டிலாம் கூட இன்றைக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. நம்ம நினச்சிக்கணும், இந்த நாட்டுக்கு அவர் அப்போவே உணர வச்சார், பெண் விடுதலை இல்லாமல் மண் விடுதலை இல்லைன்னு.